வணக்கம். இன்று 2024 ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். AFTMB பைஸ்ட்ரான் ரஷ்யாவிடமிருந்து பணத்தை ஏற்றுக்கொண்டதாக நீண்ட காலமாக சந்தேகிக்கப்படுகின்றது. இப்போது புண்டஸ்டாக் இன்று அதன் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தியுள்ளது. புலனாய்வாளர்கள் பல பொருட்களை தேடியுள்ளனர். குற்றச்சாட்டுகள், லஞ்சம் மற்றும் பண மோசடி பற்றிய ஆரம்ப சந்தேகங்கள் காரணமாக மூனிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் புண்டஸ்டாக் பெர்ன் பெஸ்ட்ரானின் AFT உறுப்பினருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்தது மற்றும் பல சொத்துக்களை சோதனை செய்தது. உத்தியோகபூர்வ தகவல்களின்படி 11 அரச வழக்கறிஞர்கள் மற்றும் பவேரியன் மாநில குற்றவியல் காவல் அலுவலகத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 70 காவல்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பெர்லினில் உள்ள பைஸ்ட்ரானின் பாராளுமன்ற அலுவலகம் மற்றும் முனிச், எர்டிங் மற்றும் டெகன்ட்ராப் மாவட்டங்களில் உள்ள மல்லோர்காவில் உள்ள சொத்துக்கள் சோதனை செய்யப்பட்டன. குற்றம் சாட்டப்படாத 3ஆம் தரப்பினரிடம் அதிகாரிகள் ஆஜராகினர். புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி ஆவணங்கள் மற்றும் தரவு கேரியர்கள் கைப்பற்றப்பட்டதாக இப்போது குற்றஞ்சாட்டுதல் அல்லது குற்றஞ்சாட்டக்கூடிய ஆதாரங்கள் தொடர்பாக மதிப்பீடு செய்யப்படும். டுசல்டாஃப் கியோஸ்கில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் இறந்துள்ளனர். மேலும் சிலர் காயமடைந்தனர் மற்றும் ஒரு குற்றத்தை மறைப்பதற்காகவே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இரவு 2:30 மணியளவில் டுசல்டாஃப் பிலிங்கனில் உள்ள லைஸ்ட்ராசாவில் உள்ள கியோஸ்கில் வெடித்ததன் விளைவாக தீப்பிடித்தது. கியோஸ்க் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ளது. தீயணைப்பு துறையினர் 70க்கும் மேற்பட்டவர்களை மீட்டுள்ளனர். இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 16 பேர் காயமடைந்துள்ளதுடன் 2 உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பெண் கொலை என்று சந்தேகிக்கப்படுகின்றது. போலீஸ் அதிகாரி தனது துணையை வெயில்ட்ரோட்டில் சர்வீஸ் ஆயுதத்தால் சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகின்றது. புதன்கிழமை மாலை வெயில்ட்ரோட்டில் 23 வயது இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது கூட்டாளி பெடரல் போலீஸ் உறுப்பினர், ஒரு வலுவான சந்தேக நபராக கருதப்படுகின்றார். பிராங்க்ஃபர்ட் போலீஸ் மற்றும் அரச வழக்கறிஞர் அலுவலகத்தின்படி மவுலோஃப் மாவட்டத்தில் 8:25 அளவில் பல அவசர அழைப்புகள் வந்தன. காவல்துறை மற்றும் மீட்பு பணியாளர்கள் தளத்திற்கு வந்தபோது 23 வயதான அவரது கூட்டாளியின் மரணத்தை மட்டுமே அவர்களால் தீர்மானிக்க முடிந்தது. மேலும் அவரது 23 வயதுடையவர் அவர் ஒரு அவசர சந்தேக நபராக இருந்தார். ஆரம்ப விசாரணைகளின்படி கூட்டாளர் ஒரு கூட்டாட்சி போலீஸ் அதிகாரி தனது சர்வீஸ் பிஸ்டலில் இருந்து பயங்கரமான துப்பாக்கியால் சுட்டார். குற்றத்தின் பின்னணி இன்னும் தெரியவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் வியாழக்கிழமை நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தற்போது அவர் கொலைக்காக விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மேலும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.